இன்னைக்கு வந்து ஆப்பிள் கூட்டு பண்ண போகிறோம். ஆமாம், இந்த க்ரீன் ஆப்பிள்னு கடையில் இந்த மாதிரி சீசன் டயத்தில் கிடைக்கும். இந்த மாதிரி ஆப்பிள் இருக்கும். இது வந்து ரொம்ப ஸ்வீட் இருக்காது, ஆனால் உள்ளே கொஞ்சம் பல்ப்பு வந்து கொஞ்சம் மாவு மாதிரி நல்லாயிருக்கும். இது வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. இந்த மாதிரி நீ இந்த வாரம் ஃபுல்லாக ஆப்பிள் வாரம்ன்ட்டு ஒரு ஆப்பிள்லேயே பண்ணி காமிக்கலான் இருக்கேன். ஆப்பிள் வாரம் ஆப்பிளில் கூட்டு நல்லா இருக்கும். ஆக்சுவலாக இந்த ஆப்பிள் வந்து பெனிஃபிட் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். ஒரு ப்ராப்ளம் சொல்லுவாங்க, என்னது அது, an apple a day keep the doctor away அப்படி சொல்லுவாங்க. நம்ம அதாவது எது பணக்கார ஆளுக்கு அப்படின்னு சொல்லுவாள் ஜென்ரலாக, ஏழைங்களுக்கு கொய்யாப்பழம்னு சொல்லுவாள். அந்த மாதிரி அவ்வளோ பெனிஃபிட் இருக்குது இதில். இது வந்து கூட்டு வந்து பண்ணா நல்லாயிருக்கும். ரேட் வந்து நார்மல் தான், 40 rupees தான் கிலோ, 40 ரூபா கிலோ. நம்ம நார்மல் காய்கறி வாங்குறதும் அதே விலை தானே. இது வந்து எவ்வளோ கிலோ எவ்வளோ வருது? 40 rupees 50 rupees தான் இருக்கும். மற்ற காய் மாதிரி தான், எல்லாம் நார்மல் காய்கறி மாதிரி தான். ஓகே. ஸோ அதனால் இது வந்து இந்த மாதிரி கூட்டு இந்த மாதிரிலாம் பண்ணுறது வந்து சின்ஸ் நிறைய பெனிஃபிட் இருக்குல்ல இதில். ஸோ அதனால் இது வந்து இப்படி பண்ணலாம். ஸோ அதனால் இது வந்து இந்த காயை வந்து இப்படி படிப்படியாக நறுக்கி வச்சுட்டுருக்கேன். ஓகே. அப்புறம் கொஞ்சோண்டு பைத்தம் பருப்பு மஞ்சள் பொடி போட்டு வேக வச்சுருக்கேன். அரைச்சி விட்றதுக்கு வந்து 1 ஸ்பூன் தனியா, ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகம், மிளகா, அப்படி பச்சையாக அரைச்சிடலாம், ஒன்றும் இது பண்ண வேண்டாம். அப்புறம் கொஞ்சோண்டு தேங்காய் இல்லை கொப்பரை எது இருக்கோ இந்த இது அரைக்கணும், இதை வேக வைக்கணும். சிம்பிளான கூட்டு, ஆப்பிள் காய் கூட்டு, அது க்ரீன் ஆப்பிள் கூட்டு. க்ரீன் ஆப்பிள் கூட்டு. க்ரீன் ஆப்பிள் கூட்டு. ஓகே. க்ரீன் ஆப்பிள் வந்து இதில் போட்டிருக்கேன். இப்போ போட்டு கொஞ்சம் வேகட்டும். ஓகே. கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் பருப்பை போட்டு நான் அரைச்சி விடணும். இது சீக்கிரம் வந்துடுமா? மற்ற காய் 5 minutes வந்துடும். அது சீக்கிரம் வந்துடும். ஆமாம், இது வந்து இந்த நார்மலாக சாப்பிட்றதோட இந்த கூட்டு பண்ணி சாப்பிட்ணவா அவ்வளோ நல்லாயிருக்கும். அது சூப்பராக இருக்கும்ல. கொஞ்சம் லேசாக புளிப்பு இருக்கும், ஸ்வீட் இருக்காது. அதனால் இந்த க்ரீன் ஆப்பிளோட நேச்சர் அப்படி தான். அது கொஞ்சம் 1 ஸ்பூன் தனியா, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், காரத்துக்கு ஏற்ற 4 மிளகா, பச்சையாக இது வறுக்கலாம் வேண்டாம். அப்புறம் கொஞ்சோண்டு தேங்காய், இதை நல்லா நைஸாக அரைச்சிக்கிறேன். இது வந்து கொப்பரையா? நான் நார்மல் தேங்காய். கொப்பரை ஆயிடுத்து, அதனால வச்சுருக்கேன். எதுனா போட்டுக்கலாம், கொப்பரை தேங்காய். அது நம்ம இது வந்து செமி தேங்காய், செமி கொப்பரை. அப்படியா? ஆமாம், நார்மல் தேங்காய் போட்டுக்கலாம். நார்மல் தேங்காய் போட்டுக்கலாம். வந்துடுதா? வந்துடுது. இதுக்கெல்லாம் இது பிரமாதம் ஒன்றும் இல்லை, இது வரைக்கும் வந்துடுது. ஆமாம். இப்போ வந்து இந்த பருப்பு வேக வச்சுருக்கேன். வெறும் பைத்தம் பருப்புக்கு மஞ்சப்பொடி போட்டு அதையும் போட்டுட்டு இப்போ அளவு வந்து இப்போ ஒரு 5 ஆப்பிள் எடுத்துட்டேன். 5 ஆப்பிளுக்கு ஒரு 100 கிராம் பைத்தம் பருப்பு. அவ்வளோதானே? அவ்வளோதான், போதும். ஓகே. அப்புறம் வந்து 1 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சோண்டு தேங்காய். அது ஏன்னா இது வந்து பச்சை அரைச்சிருக்கோம் இல்லையா, ஸோ அதனால் இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டுட்டு கொஞ்சம் அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஓகே ஒரு கொதி, நல்லா 2-3 கொதி வந்ததுக்கப்புறம் தாளிச்சு கொட்ட வேண்டியதான். சிம்பிளானது, ஒன்றும் பிரமாதம் இல்லை. இந்த க்ரீன் ஆப்பிளாக இருக்கேன்னு காமிக்கலான்னு நினச்சேன், வேறு ஒன்றும் இல்லை. இது பண்ணால் நல்லா இருக்குமே. ஆனால் ஆப்பிளில் கூட்டு பண்ணுறதுக்கெலாம் உனக்கு தான் தோணுச்சு. சரி, ஆப்பிளை பார்த்தோமா கடிச்சு சாப்பிட்டோமான்னு இருப்போம். ஆப்பிள் வச்சு கூட்டு பண்ணிட்டு முன்னாடிலாம் ஆப்பிள் வந்து சாப்பிட்டா அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கும், நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஆப்பிள் வந்து நிறைய டைப் இருக்குது. நம்ம இந்தியாவிலே வந்து கிட்டத்தட்ட 20 வெரைட்டி வருது, தெரியல? 20 வெரைட்டி இருக்குது. என்னென்ன ஒரு டைப் இல்லை, என்ன இது சேஃப் இது வாங்குறது. இது வந்து என்னென்னா இந்த வேக்ஸ் போடுறது இல்லை, இப்படி அம்மிங்கி இதெல்லாம் வந்து இப்படி நேச்சராக இருக்கிறது. நம்ம மிச்சப்படி பெருசாக ஷோ வாங்க பார்த்தோம்னா இல்லை வேக்ஸ் போட்டிருக்கா 1008 பயமாக இருக்குது. ஸோ இது வந்து ஆப்பிள் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். இதில் நல்லா ஆப்பிளில் நிறைய பண்ணலாம். நிறைய 20 வெரைட்டி கிட்டத்தட்ட இருக்குது. நம்ம என்ன வாங்குறது அப்படின்னா அந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட்லாம் போகக்கூடாது. இந்த ஆப்பிள்லாம் வாங்கும்போது நம்ம லோக்கலில் இங்கே இந்தியாவில் விளைஞ்ச ஆப்பிள் வாங்கி சாப்பிட்டா நமக்கு நல்லது. கரெக்ட். இது இந்தியாவில், இந்த க்ரீன் ஆப்பிள் வந்து இந்தியாவில் விளையிறது தானே. ஆமாம், அதனால தான் சரி கூட்டு பண்ணலான்னு. தொகையில் நல்லாயிருக்கும். இது ஆப்பிள் தொகையில், ஆப்பிள் தொகையில் எல்லாமே நம்ம சமையல், நம்ம சவுச்சவுலாம் இப்படி யூஸ் பண்ணுறோமோ அதுமாதிரி எல்லாம் பருப்பூசிலேருந்து எல்லாம் பண்ணலாம். எல்லாமே பண்ணி பார்த்தா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து பழமாக எடுத்து கன்சிடர் பண்ணுறது இல்லை. இப்போ நான் இந்த காயாக தான் பண்ணுறது. காய். ஆமாம், ஆப்பிள் காய். ஆப்பிள் காய். உப்பு போட்டிருக்கேன், எனக்கு காமிக்கல. உப்பு போட்டு நினச்சி போகிறேன். நான் வேகும் போதே உப்பு போட்டுட்டேன். அப்படியா? கூட்டு ஆயிடுச்சு இல்லையா? ஆமாம். இப்போ கடுகு உளுத்தம் பருப்பு தாளிச்சுக்கிறேன். கடுகு போட்டிருக்கேன், உளுத்தம் பருப்பு, அப்புறம் கொஞ்சோண்டு எண்ணெய். இந்த ஆப்பிள் வாசனையே வேறு நல்லாயிருக்கும். ஸோ அதனால் இதுக்கு வந்து பெருங்காயம் தேவைப்படாது, வேண்டாம். பெருங்காயம் கருவேப்பிலை வேண்டாம். ஏன்னா இந்த ஆப்பிளோட வாசனை தெரியணும், இல்லைன்னா நார்மல் கூட்டு மாரி ஆகிடும். அதனால போடல, வெறும் கடவுள் தும்பு போட்டிருக்கேன். அப்புறம் இந்த கொத்தமல்லி பச்சையாக அரைச்சிருக்கோம் இல்லையா, கொஞ்சம் அந்த வாசனையும் இருக்கும், கரெக்டாக இருக்கும். சிம்பிள். ரொம்ப சிம்பிளான சமையல்.
ஆனால் இது ரிச் சமையல் ஆச்சு. இது ஆப்பிளில் வந்து ஒரு கூட்டு பண்ணுறது நான் வந்து எதிர்பார்க்கல. இது வந்து மற்ற காய்க்கும் இந்த ஆப்பிளுக்கும் விலையெல்லாம் வந்து ரொம்ப கிட்டத்தட்ட சேம் தான். இல்லை ரொம்ப இதெல்லாம் ரிச்லாம் கிடையாது. இந்த சீசனில் இப்போ வின்டர் ஆரம்பிச்சது இல்லையா, இப்போ ஆரம்பிக்கிற சீசனில் இந்த இந்த காய் கிடைக்கும். அப்புறம் கிடைக்காது. இந்த க்ரீன் ஆப்பிள்ன்றது வந்து இப்போ கிடைக்கும், 2-3 மாதம் கிடைக்கும். அப்புறமா அது வந்து பெருசாகிட்டு அது வேறு ஷேப்பில் வந்துடும். அது கொஞ்சம் ஸ்வீட்டிஷ் வந்துடும். இது மட்டும்தான் கொஞ்சம் புளிப்பாகவும் ஒரு மாதிரி இருக்கும். அது நல்லாயிருக்கும். அது டேஸ்ட்டு சொல்ல தெரியல. ஆப்பிள் கூட்டாயிடுத்து ரெடி ஆகிடுதா? அதுக்கு வந்து இது வச்சுருக்கா பொடி சாதமா? அங்காய் பொடி. தான் சமையல். அங்காய் பொடியும் க்ரீன் ஆப்பிள் கூட்டும் தான் இன்றைக்கி தலிகை. ஓ சூப்பர். நல்லா இந்த பொடி வந்து சாதத்தில் பசஞ்சுட்டு கூட்டை சேர்த்துக்கணும். சிம்பிளாக ஈஸியாக முடிச்சிடலாம். சூப்பர். அங்காய பொடிங்கிறது ஐங்காய பொடி இல்லையா? ஆமாம். 5 இருக்கும். வேப்பம்பூ, சுண்டக்காய், மணத்தக்காளி, சுக்கு மல்லி, வேப்பம்பூ, சுண்டக்காய், மணத்தக்காளி. இதுதான் மெயின் 5 ஐட்டம். அதனால தான் அங்காய பொடிங்கிறோம். இது வந்து இதில் கொஞ்சம் பெருங்காயம் போடுவோம். ஆமாம், பெருங்காயம் போடலாம். குழந்தையிலேருந்து சாப்பிட ரொம்ப கசப்பு இல்லாமல் இருக்கனால கொஞ்சம் பொட்டுக்கல்லையும் போடுவேன் நான். இது வந்து டைஜஷனுக்கு அவ்வளோ நல்லது. பிள்ளை பற்ற சமயத்தில் நிறைய கூட கண்டிப்பாக சாப்பிடணும்னு சொல்லுவாள். ப்ளஸ் ஆற்றுலேயும் இந்த மாதிரி 10-15 நாளைக்கு ஒரு வாட்டி இதுமாதிரி சாப்பிட்டோம்னா வயிறு க்ளீன் ஆகிடும். ஸோ ஐங்காயத்தில் வந்து பெருங்காயம் போட்டு அது வெறுங்காயம் வந்து அருங்காயம் ஆகிடும். ஆமாம். எப்படி உங்கள் தமிழ் விளையாடுங்க. எப்படி தெரியுமா அது? இப்போ ஐங்காயம் அதாவது காயம்னா உடம்பு, காயம்னா உடம்பு. அதில் வந்து உடம்புக்கு தேவையான 5 பொடிகள் என்னென்ன போட்டிருக்கோம்? சுக்கு, மல்லி, வேப்பம்பு, மணத்தக்காளி, சுண்டக்காய். இந்த உடம்புக்கு தேவையான 5 பொடி. அதில் கொஞ்சம் பெருங்காயம் போடுறோம். ஸோ அதனால் வெறுங்காயம், அதாவது நம்மளோட உடம்பு வந்து சாதாரணமான நம்ம உடம்பு வந்து அருங்காயம் ஆகிடும். சக்தி மிகுந்த ஒரு உடம்பாயிடும். ஆமாம். இந்த காய்க்கு வந்து இந்த கூட்டை வந்து சூப்பராக இருக்கும். ஆமாம். செஞ்சுட்டு சாப்பிட்டுக்கலாம். இன்னொன்று என்னென்னா, இப்போ வந்து நான் தேங்காய் போட்டிருக்கேன். சப்போஸ் தேங்காய் வேண்டாம் அப்படின்னா இந்தமாரி இந்த கோகோனட் ஆயில் ஸ்ப்ரே இருக்கு இல்லையா, இந்த தேங்காய் எண்ணெயை அப்படியே ஸ்ப்ரே பண்ணி விட்டுடலாம். ஓ தேங்காய் எண்ணெய் அது? தேங்காய் எண்ணெய் அது. சப்போஸ் வந்து போடலை அப்படின்னா, போட்டிருந்தா வேண்டாம். எது போடலைன்னா? தேங்காய் அரைக்கலை அப்படின்னா, தேங்காய் இல்லைன்னா இந்த தேங்காய் கொஞ்சம் போட்டால் அந்த ஸ்மெல் அது நல்லாயிருக்கும். அப்படியா? நல்ல ஸ்மெல் வருது. ஆப்பிள் கூட்டு வெங்காய பொடி சாதமும் இன்னைக்கு அதான் சமையல். சூப்பர். அருமையான தலிகை. தேங்க்யூ. ஓகே.